வணக்கம் இந்தியா. நிஃப்டி வாரத்தின் முதல் நாள் கிட்டத்தட்ட ஒரு 390 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து 5 மாதத்தினுடைய உச்சத்தை டச் பண்ணியுள்ளது. அதுபோல் பிரெண்ட் க்ரூடும் இன்னைக்கு வீழ்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த நம்ம முதல்ல பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த லாஸ்ட் ½ அன் ஹவர் இந்த க்ளோசிங் செஷன் அதில் நடந்த சேஞ்சஸ், அதை பற்றி நாளைக்கு ஸ்பெஷல் வீடியோ போடுறோம், அதில் கேட்டுங்க. மெயினாக என்கரேஜிங் கார்பரேட் ஏர்னிங்ஸ், ரிசலன்ஸ் மந்த்லி ஆட்டோ சேல்ஸ் நாம் நேற்று கூறியது தான், அண்ட் ஸ்ட்ராங் பையிங் இன் ஐடி ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50 நீங்கள் காலையில் ஓப்பனிங் பார்த்தோன்னா 24,572.70 கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. இன்ட்ராடே லோ 24,515 தான் வந்தது, அதுக்கு இறங்கவே இல்லை. ஒரு ஸ்டெடி பையிங் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்க முடிஞ்சது. இண்டெக்ஸ் ரெக்கார்ட் த்ரூ அவுட் த செஷன் நியர் டேஸ் ஹையில் இண்டிகேட்டிங் ஒரு சஸ்டைன்டு புல்லிஷ் மொமெண்டம், அதாவது அந்த ஷார்ட் கவரிங் ஆன மாதிரி தெரிஞ்சது எபவ் 24,600 லெவல். அந்த டெக்னிக்கல் அவுட்லுக் படி பார்க்கும் பொழுது ஒரு ஃபாலோ த்ரூ பையிங் கம்மிங் செஷன்லையும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிஃப்டி 50 ended 24,774.30, 390 பாயிண்ட்ஸ். ஃபோர்த்து கன்சிக்யூட்டிவ் ட்ரேடிங் செஷனாக மார்க்கெட் ஏறி இருக்கு. அதுவும் சிங்கிள் டே அட்வான்ஸ் லாஸ்ட் 7 வாரத்தில் இதுதான் பிக்கஸ்ட் ஒன்று சொல்லலாம். அதுபோல் விக்ஸும் பார்த்தோன்னா அரௌண்ட் 2% ஏறி ரிமைன் அரௌண்ட் 12 முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட் சென்டிமெண்ட் ஒரு பூஸ்ட் ஆஃப்டர் பிரெண்ட் க்ரூட் ப்ரைஸ் ட்ராப் கிட்டத்தட்ட 5.1% USD 83.4 per barrel. இதுமாரி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, டாக்ஸ் வித் ஈரான் ஒரு மண்டே அன்னைக்கு நடக்கக்கூடும், ஒரு ஸ்பெசிஃபைடு டெட்லைன் ஃபார் அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் போடல போல இருக்குது. அதனால் க்ரூடு ஏர்லி மார்னிங்கில் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு சொல்லலாம். ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது. மிட் கேப் ஒரு 1.21% அதிகரித்து ரெக்கார்டு ஹை. அதுபோல் ஸ்மால் கேப்பும் 1.29% அதிகரிச்சிருக்கு இந்த லாஸ்ட் 20 monthஸில். மேலும் அட்வான்சஸ் 2,277, டிக்ளைன்ஸ் 753. மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஃபேமாக இருக்குது அந்த என்எஸ்சி. அதில் 154 பங்குகள் 52 வீக் ஹை, 34 பங்குகள் 52 வீக் லோ, அடிஷ்னலி 154 பங்குகள் அப்பர் லாக் அண்ட் 79 பங்குகள் லோவர் லாக்கை டச் பண்ணியிருக்கு. செக்ட்ரல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா ஒரு ப்ராட்லி பாசிட்டிவாக இன்றைய தினம் முடிந்திருக்கிறது. 11 துறைகளில் 10 துறைகள் ப்ளஸில் இருக்குது. ஒரே துறை மீடியா ஒன்று தான் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். இன்றைய தினம் பார்த்தோன்னா ஐடி கிட்டத்தட்ட 3.27% அதிகரித்து ஒரு அக்யூமுலேட்டிங் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி என்கரேஜிங் ஜூன் குவார்ட்டர் ஏர்னிங்ஸுக்கு அப்புறம் ஒரு பெட்டராக இருப்பதை இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. மறுபுறம் எஃப்எம்சிஜி அண்ட் பேங்கிங் செக்டார் அதுவும் இன்றைக்கி ஒரு பெட்டராக பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் கிராசியம், டிசிஎஸ், இண்டிகோ, இன்ஃபோசிஸ், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். மறுபுறம் ப்ராஃபிட் புக்கிங்கில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், சன் ஃபார்மா, மாருதி, ஓஎன்ஜிசி, டெக் மகேந்திரா இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை தங்கம் பார்த்தோன்னா 489 ரூபாய் அதிகரித்து 1,42,000, வெள்ளி 841 ரூபாய் அதிகரித்து 2,18,000, குரூடாயில் 543 ரூபாய் குறைந்து 7,570 விநியோகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆர்பிஐயினுடைய இன்னைக்கு மானிட்டரி பாலிசி மீட்டிங் ஆரம்பமாகிவிட்டது. புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு அதோட அவுட்கம் தெரியும். அதுபோல் நாளைய தினம் நம்மளுடைய வீக்லி க்ளோசிங் நிஃப்டியில் இருக்குது. அதனுடைய இம்பேக்டும் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பிளாக் டீலில் அதானி கிரீன், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், கோட்டக் மஹிந்திரா பேங்க் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். நாளைய தினம் மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.